மீனாட்சி, அம்பாதேவி நீதான் அப்படிங்கிறத தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அம்பையின் அவதாரம் உன்னுடைய அவதாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதனால தானே நீ எனக்கு சொல்லி கொடுத்தது சொல்லிட்டு இருக்கேன். ஏ ஃபார் அம்பையில் ஆரம்பிச்சு அம்பை வரைக்கும் இந்த பீஷ்மர் அவளை பண்ணின வரைக்கும் சொன்னேன்னா, பாவம் அவள் அடுத்தது என்ன பண்ணா, பரசுராமர்கிட்ட எல்லாம் போய் கேட்டு பார்த்து யாருமே அவளுக்கு உதவ தயார் இல்லை, எக்ஸப்ட் பரமேஸ்வரனான சொக்கநாதன். எஸ், கடைசியில் ஈஸ்வரன் அவளுக்கு வரம் தந்தார் பீஷ்மனை வதம் பண்ணுறதுக்கு. பீஷ்மர் ஒரு வரம் வாங்கியிருந்தாரு, தான் எப்போ விரும்புகிறாரோ அப்போ தான் மரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அம்பை அப்படிங்கிற ஒரு பெண், ஒரு சின்ன பொண்ணு, கல்யாண வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு பீஷ்மரை வதம் பண்ணுறதுக்கு சொக்கநாதன் வரந்தான். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அடுத்த ஜென்மம் எடுத்து தான் வதை பண்ண முடியும். உடனே என்ன பண்ணிட்டா தெரியுமா அம்பை, எனக்கு அது மட்டுமே தான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லி, இனிமேல் இந்த உயிர் தேவையில்லை, அடுத்த ஜென்மம் எடுத்து தான் பீஷ்மனை வதம் பண்ணணும்னா எனக்கு அதுதான் ஆக வேண்டிய காரியம், அப்போ எனக்கு இந்த ஜென்மம் தேவையில்லைன்னு உடனே அக்னி முட்டி அதில் போய் விழுந்துட்டான் அம்பை. உடனே அம்பை அக்னியில் அவள் உயிரை விட்டுட்டா. அடுத்து துருபதன் அப்படிங்கிற பாஞ்சால தேசத்து மன்னன் ஆனால் அந்த துருபதனுக்கு இதே அம்பை மகளா பிறக்கிறா, சிகண்டி அப்படிங்கிற பேரில். பெண்ணா பிறந்தவ தான் அம்பை, அந்த சிகண்டிங்கிற பெண்ணா பிறந்தவ தான் அம்பை. பீஷ்மரை வதைக்க பிறந்தவள்னு அவ அதுக்கு வேண்டிய வித்தைகளை கற்று தகுந்த சமயத்துக்காக இலக்கை அடைய காத்திருந்தா. பாரத போரில் பீஷ்மனை அம்பு விட்டே சாய்த்தாள் அம்பை எனும் சிகண்டினி. சிகண்டியின் அவதாரம் எடுத்து வந்தது நீதான் மீனாட்சி. சிகண்டியின் தங்கை தான் திரௌபதி, துருபதனின் மகள், ஆகவே திரௌபதி. பாஞ்சால தேசத்தின் இளவரசி பஞ்சாலி. திரௌபதி அக்னியிலிருந்து வந்தவ. சிகண்டினி என்ன பண்ணினான்னா, முன்ன ஜென்மத்தில் அம்பையா இருக்கும்போது அக்னியில் போய் விழுந்து அடுத்த ஜென்மத்தில் அதே துருபதனுக்கு சிகண்டி அப்படிங்கிற பேரில் மகளா பிறக்கிறா. அந்த சிகண்டியினுடைய தங்க திரௌபதி அதே அக்னியிலிருந்து பிறக்கிறா. மீனாட்சி, நீ எப்படி பிறந்த? நீ பிறந்தன்னு சொல்லக்கூடாது, நான் பிறந்தேன்னு சொல்லலாம். நீ அவதாரம் பண்ணியிருக்க, நீ உன்னுடைய அவதாரம் எப்படி? அக்னியிலிருந்து. அதனால தான் சொல்கிறேன், முன்னாடி சொன்ன கண்ணகி, திரௌபதி, சிகண்டினி, சீதை எல்லாமே உன்னுடைய அவதாரம். நீ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவதாரம் எடுத்து வந்திருக்க. திரௌபதி அம்மா, நீ தான் மீனாட்சி அம்மா. தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிக்க, அதர்மிகளை வேறறுக்க தர்ம தேவதையான நீ, தர்ம சம்வர்தனையான நீ திரௌபதியான அவதாரம். திரௌபதி 5 கணவரோடு வாழ்ந்த தாசின்னு அவளை இழிவாக பேசுகிறவங்க கௌரவர்கள் 100 பேர் மட்டும் இல்லை. இப்போவும் சில பேர் அவளை தப்பாக விமர்சனம் பண்ணி பாவகாரியத்தை செஞ்சு பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. இல்லை, திரௌபதி பவித்திரமானவ, பரிசுத்தமானவ. அவளை தவற விமர்சனம் செய்கிறது கண்ணகியான சிகண்டினியான அம்பையான சீதம்மாவான உன்னை இழிவுபடுத்துகிற மாதிரி மீனாட்சி அது செய்யலாமா? உன்னை இழிவுபடுத்துறது சரியான காரியம் ஆகுமா? திரௌபதி அம்மாவை இழிவுபடுத்தினா மீனாட்சி அம்மாவை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆழ்ந்து தெரியாமல் அபத்தமாக உன்னை பற்றி அவதூறாக பேசுறது பாவம் இல்லையா மீனாட்சி? அறியாமை. துருவன், திரௌபதி, சிகண்டி இருவரின் அப்பா ரொம்ப ஆணவக்காரன் துருவன். தன் 2 பெண்களையும் மதிக்காத, தன்னுடைய 2 பெண்களையும் மதிக்காத துருபதன். பெண் தானே அப்படின்னு மட்டம் தட்டி அடக்கி துச்சமாக நடத்தியவன் துருபதன். அந்த ஆணவ அகங்காரத்தில் தான் கடைசியில் தன் சிநேகிதனான துரோணருடன் விரோதம் வந்தது. தன் 2 மகள்கள் மூலம் தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது. துச்சலை, டி ஃபார் துச்சலைன்னு ஒன்று சொன்னேன். இந்த துச்சலை யாருன்னா 100 கௌரவர்களின் ஒரே தங்கை.
துஷ்ட சகோதரர்கள், துஷ்ட அப்பா யாரு? திருதராஷ்டிரன். துஷ்ட சகோதரர்கள் 100 கௌரவர்கள், துஷ்ட அப்பா திருதராஷ்டிரன், வெறுப்பு காட்டிய அம்மா காந்தாரி. இவங்க கூட இருந்து வாழ்ந்தாலும் கூட இவளுக்கு, இந்த துச்சலைக்கு துஷ்ட எண்ணம் வரலை. ரொம்ப நல்லவன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னாலும் மூர்க்கத்தனம் கொண்டவள்னு சொல்ல முடியாது தானே இவளை. இத்தனை துஷ்டர்களுக்கு நடுவில் இந்த குழந்தை, இந்த பொண்ணு இருந்தால் கூட இவன் மூர்க்கத்தனமானவன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைனாலும் மூர்க்க குணம் இவளுக்கு வரலையே இவங்க எல்லாருக்கும் நடுவில் இருந்தும். அதுவே ஒரு பெருசு தான். இவ மாதிரியே தான், இந்த துச்சல மாதிரியே தான் விதுரர். மகாபாரதத்தில் இருந்தார் விதுரர், பீஷ்மர், திருதராஷ்டிரன், விதுரர். ராமாயண விபீஷ்ணரும் இதே மாதிரி தான். விபீஷணர் மகள் திருஜடை, அவளும் கூட இவ மாதிரி தான். எல்லா துஷ்டர்களுக்கும் நடுவில் இருந்தாங்க. ஆனால் இவங்க துஷ்டர்களாக இல்லை. விதுரர், விபீஷணர், திருஜடை. இன்னமும் சில பேரை இப்படி சொல்லலாம். அங்கங்கே சமயம் வரும்போது சொல்கிறேன், அங்கங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். டி ஃபார் துஷ்ட துரியோதனா, டி ஃபார் துச்சாதனா. அதர்மத்தின் மொத்த உருவமாக வந்தவன் இவன். டி ஃபார் தர்மா. தர்மம் எங்கே இருக்கோ அங்கே தெய்வம் இருக்கும், தெய்வம் எங்கே இருக்கோ அங்கே வெற்றி இருக்கும். யதோ தர்மஸ்ததோ ஜெய. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய பொன்மொழியே இதுதானே, தர்மம் இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும். என்ன